குருவே வணக்கம். மண்ணாசை பொன்னாசை பொருளாசை மூவாசை அறவே வருத்தவனா முற்றும் திறந்தவர். என்னது? மூவாசை அறவே தவிர்த்தவர். ஆமா. இத்தமிழ் நான் வந்து நல்லவா நான் எங்கு பிறந்தேன் எங்கு வளர்ந்தேன் சரி நான் யார் பெற்ற பிள்ளை எங்க பிறந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க குருவே. சித்தியா குருவே காமியா வரப்போ என்னுடைய பெயரா என்ன நாடகம் ஆடுறீங்க? குறுக்கு போத வர்றீங்க. அர்ஜுனன் வில் வளைப்புங்க. அர்ஜுனா வில் வளைப்பு. இது எந்த பாரதத்துல வருது? மகாபாரதம். மகாபாரதம் அதுதாங்க வருது. எதுல வருது? மகாபாரதத்துல. கேட்டியம்மா சத்தப்படாதீங்கம்மா. மகாபாரதத்துல இந்த மகாபாரத சரித்திரத்தை எழுதியவன் நான் தான். குருவே இந்த மகாபாரதத்தை எழுதிய பொன்னிவா நான் தான். நீங்கள் தானா? யார் தெரியுமா? வேதவியாசர். சரி புரியுதா? இந்த மகாபாரதம் எழுதுறாரு யாரா? நீங்க தாங்க. எப்படி எழுதுறது தெரியுமா? எப்படி? இந்த மகாபாரதம் எழுத வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தேவராக சென்று கேட்டேன். சரி ஒவ்வொரு தேவரா ஒவ்வொரு தேவர்களிடத்திலும் சென்று கேக்குறீங்க இந்த மகாபாரதம் எழுதுறதுக்கு. அவரவர் யாரும் தலையசித்தார். சரி அரச மரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா விநாயகர் பெருமான் பிள்ளையாரு அவரோட கேட்டது. சரி அவர்தான் மகமேரம் என்று சொல்லக்கூடிய ஏடு எடுத்து தன்னுடைய வலது துண்டத்தை ஒடிச்சு. எதை ஒடிச்சாரு? வலது தந்தத்தை. விநாயகருடைய வாயில பார்த்தா ரெண்டு தந்தத்துல ஒரு தந்தை என்ன பண்ணிருக்கோம்? ஆமா உடைஞ்சிருக்கு. அது என்ன காரணம்? அது என்ன காரணம்? இந்த மகாபாரதம் எழுதுவதற்கு வலது தந்தத்தை ஒடித்து ஏடாக எடுத்து எழுதினார் அந்த விநாயகர் பெருமான். ஓ இந்த மகாபாரதத்தை எழுத விநாயகரே ஒடிச்சு கொடுத்தாங்க. இந்த வியாச பகவான் சொல்ல விநாயகர் பெருமான் எழுத இந்த மகாபாரதம் உருவாச்சு. ஆமாடி. தனக்குத்தானே பெயர் வைத்துக் கொண்டவனா நீங்க? எப்படிங்க? தனக்குத்தானே பிறந்த உடனே இந்த பிள்ளை இன்னைக்கு எந்த பிள்ளைய பேசுதா? இல்ல நான் பிறந்த உடனே பேசணுவேன். பிறந்த உடனேவா? குட்டி கம்ப்யூட்டர் பாப்பா. பிறந்த உடனே தனக்குத்தானே பெயர் வைத்துக் கொண்டவனா பிறந்த உடனே பேசுறவனா? சரி எங்க அப்பா அம்மாவே ஓரம் போட சொன்னவன். அப்பா அம்மாவே வாங்க. புரியுதா? எந்த ஒரு பிள்ளையோ சத்தமா தவறான வழிக்கு போக கூடாது. 5 மாத கருவிலே மாசமா இருக்கிற தாய்குலம் 5 மாசம் கரு உருவாயிருச்சுன்னா 10 மாசம் ஆவர வரணும். நல்ல எண்ணத்திலேயே நீ பிள்ளைய வளர்க்கணும். ஆமா நல்ல எண்ணத்துல பிள்ளைய வளர்க்கணும். கரு உருவானதுக்கு அப்புறம் நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அந்த குணம் தான் அந்த பிள்ளைக்கு வரும். அப்படி தொப்புள் கொடி வழியாக அந்த குணம் பாட்டி பாட்டி அத்தனைய சரசர